ஹலோ வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, இன்ட்ராடே F&Oலாம் எப்போ வரும்? வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஸ்விங் ட்ரேடிங். அது ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணோம், ஸ்விங் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணோம், மல்டிபேக்கர் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணோம். எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளோட கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க, சப்போஸ் நீங்கள் பார்க்க வேணாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேவோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இதில். அதனால தான் நான் வந்து இது ரொம்ப ஓப்பனிங் வீடியோவை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இன்ட்ராடே சீரீஸில். ஓகே, ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இன்ட்ராடேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்குள்ளன்னு அர்த்தம், வித்தின் அ டே. சப்போஸ் நீங்கள் மார்னிங் ஒரு 9:20 9:30 ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, நீங்கள் 3:10 வரைக்கும் தான் உங்களால் நீங்களே நினைச்சாலும் அந்த என்ட்ரியை வந்து வச்சிருக்க முடியும். அதுதான் இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கு, ஆனால் 3:10 இன்ட்ராடே ஆர்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ட்ராடே அப்படின்றது என்னன்னா, காலையில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறேன், என்னோட கிவன் டைம்குள்ளே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் யூஸ்வல்லி வி கால் இட் அஸ் இன்ட்ராடே. பேர்லேயே இருக்கு பாருங்க, இன்ட்ராடே. சரி, இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கும் இன்ட்ராடேக்கும் என்ன வித்தியாசம்? இது உங்களுக்கு புரிஞ்சதுனாலே நீங்கள் டிசைட் பண்ண முடியும் எது நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ்னால் இதுதான், லெவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 0 லெவரேஜ், இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 5 times லெவரேஜ். ஸ்விங் ட்ரேடிங் 0, இன்ட்ராடே 5 times 5xன்னு சொல்லுவாங்க. அது என்ன லெவரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 ரூபாயில் இருக்கு, நல்லா கவனிங்க. இப்போ உங்ககிட்டயும் 100 ரூபாய் இருக்கு, ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 ரூபாய். உங்களால் எவ்வளோ ஸ்டாக் வாங்க முடியும் ஸ்விங் ட்ரேடிங்கில்? ஒரே ஒரு ஸ்டாக். கரெக்டாக 100 ரூபாய் உங்ககிட்ட இருக்கு, 100 ரூபாய் ஸ்டாக் ப்ரைஸ். அப்போ நம்ம 100 ரூபாய் கொடுத்தோன்னா ஒரு ஸ்டாக் நம்மளுக்கு தருவான். அந்த ஸ்டாக் நான் இன்வெஸ்ட் பண்ணுறனோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங் வச்சுக்கிறனோ, எனிவேஸ் இதுதான் யூஸ்வலி இந்த சைடு நடக்குது. ஆனால் இன்ட்ராடேல உங்களுக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபாய், உங்ககிட்டயும் 100 ரூபாய் தான் இருக்கு, ஆனால் உங்களுக்கு 5 ஸ்டாக் தருவாங்க. அது பேர் தான் 5 times லெவரேஜ். ஸோ 5 மடங்கு என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை. யோசிச்சு பாருங்க, அதே காசு, அதே உழைப்பு, அதே டைம், ஆனால் 5 மடங்கு ரிசல்ட்ஸ். அதுதான் இன்ட்ராடேவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. 5 times 5x growthன்னு சொல்லலாம். இது வந்து இப்போ growth-ஆ இல்லை டிஸ்ட்ரக்ஷனான்றது வந்து பண்றவங்க கையில தான் இருக்கு. அதனால தான் இன்ட்ராடேல நிறைய பேர் லாஸும் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸ்போஷர், இது பேர் லெவரேஜ், எக்ஸ்போஷர் என்னன்னா சொல்லலாம். 5 மடங்கு ஜாஸ்தியா இருக்குல்ல, அதனால வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி. ஸோ நல்லா கத்துக்கிட்டு இது நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு டெமோல நீங்க வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இன்ட்ராடே பக்கமே ஆக்சுவலி போகணும். சில பேருக்கு வந்து கடைசி வரைக்கும் இன்ட்ராடே வராது. லைக் அவங்களால வந்து அதை ரொம்ப பொறுமையா அதை வந்து கரெக்டாக கத்துக்கிட்டு பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இன்ட்ராடே பண்ணக்கூடாது, ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணணும். நான் எப்பவுமே நம்மளோட ஆஃப்லைன் ப்ரோக்ராம்லலாம் நான் வந்து நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசும்போது இன்ட்ராடே F&O டாபிக்லாம் வரும்போது அந்த டிஸ்க்ளைமர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து ஆக்சுவலி சொல்லுவேன். அதாவது இந்த கான்செப்ட் எல்லாருக்குமான கான்செப்ட் கிடையாது. இப்போ இன்வெஸ்டிங் என்ன கேளுங்க, இது எல்லாருமே பண்ணலாமா? இன்வெஸ்டிங் எல்லாருக்குமே செட் ஆகுமா? ப்ராஃபிட்டபிளாக வர முடியுமா? தாராளமாக முடியும்னு சொல்லுவேன். ஸ்விங் ட்ரேடிங் மல்டிபேக்கர் பண்ணலாமா? எஸ், நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதில் எல்லாராலையும் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்ட்ராடே F&Oலாம் எல்லாராலையுமே முடியுமா? கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூடன்னு கேட்டிங்கன்னா முடியாது. இட் டிஃபர்ஸ் வித் இண்டிவிஜுவல். ஸோ அதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்கில் அப் ட்ரெண்ட் மட்டும் தான் இருக்கு, ஆனால் இன்ட்ராடேல அப் ட்ரெண்டும் இருக்கு, டவுன் ட்ரெண்டும் இருக்கு. இதுவுமே நிறைய பேருக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அப் ட்ரெண்ட் எனக்கு தெரியும், ஓகே நான் பை பண்ணுறேன், அப்புறம் மேலே போகுது நான் செல் பண்ணிடுறேன். அது என்ன டவுன் ட்ரெண்டு? அது எப்படி என்கிட்ட இல்லாத ஷேரை நான் செல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில் இருக்கு, இப்போ அது 102 ரூபாய்க்கு போகுது. நான் இங்கே பை பண்ணியிருந்தேன்னா இங்கே நான் செல் பண்ணுறேன், எனக்கு ப்ராஃபிட். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, புரிஞ்சது. இப்போ அதுவே நான் வந்து மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். அதாவது இப்போ நான் டவுன் ட்ரெண்டுக்கு சொல்கிறேன், செல்லிங்க்கு சொல்கிறேன், செல்லிங்க்கு. இப்போ அதே 100 ரூபாயில் ஒரு ஷேர் இருக்கு, அது வந்து இறங்கி 98 ரூபாய் போகுதுன்னு தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல எடுத்த உடனே செல்லுன்னு ஒரு பட்டன் இருக்கும் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில், அதை ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ யோசிக்கலாம், அகைன் நமக்கு தான் ஷேர்ஸே இல்லையே ப்ரோ, எப்படி நான் எடுத்த உடனே செல் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் ஒருத்தர் இருக்கான் நடுவில், அவன் பேர் புரோக்கர். அதாவது டிமேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் புரோக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஏஞ்சல் லோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அந்த புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு போல ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நான் செல் அப்படின்னு அழுத்தும் போது ஆல்ரெடி அவங்க வச்சிருக்க ஷேர்ஸை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் கணக்கு, இதுதான் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் நடக்குது. ஆனால் நீங்கள் இவ்வளோ நோட் பண்ணவோ இல்லை இவ்வளோ தெரிஞ்சுக்கோ, அதாவது இவ்வளோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவோ வேணாம். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, செல்லுன்ற பட்டன் அழுத்தின உடனே நம்மளோட கோல் என்னன்னா, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கணும், கீழே போகணும். இப்போ 100 இருக்குல்ல, 99 98 97 அந்த மாதிரி வரணும். ஸோ இப்போ நான் நினைச்ச மாதிரியே வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸிட் ஆயிடுவேன். நீங்க வந்து பை செல் பை குழப்பிக்காதீங்க. பை
எக்ஸிட், செல், எக்ஸிட், இப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் செல் பண்ணுறேன், என்னோட ஷேர் ப்ரைஸ் கீழே போகுது, நான் எக்ஸிட் ஆகுறேன். அப்போ நான் நினச்ச மாதிரியே, அதாவது நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே, அனாலிசிஸ் பண்ண மாதிரியே எனக்கு இந்த ₹2 கீழே இறங்கி இருக்குன்றது தான் எனக்கு ப்ராஃபிட். நான் 100 குவான்டிட்டி வாங்கினா ₹200 ப்ராஃபிட், 1000 குவான்டிட்டி வாங்கினா ₹2000 ப்ராஃபிட். இதான் லாஜிக். ஸோ செல்லுன்ற பட்டன் அழுத்துறேன், எடுத்த உடனே அங்கிருந்து ப்ரைஸ் இறங்கணும், அப்புறம் நான் எக்ஸிட் ஆகுறேன், எனக்கு ப்ராஃபிட். சப்போஸ் நான் செல் அழுத்திட்டேன், மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஆப்போசிட்டா போகுது இல்லை, அப்படின்னா எனக்கு லாஸ்ன்னு இருக்கும். நான் என்ன டைரக்ஷன் அங்கே அழுத்தணும் அதுக்கு ஆப்போசிட்டா போனால் எனக்கு லாஸ். அது பேர் தான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் நான் போட்டேன்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட லாஸோட வெளியில வந்துடுவேன். சப்போஸ் இந்த ஸ்டாப் லாஸ் போடலன்னா பெரிய லாஸ் ஆயிடும். இதுதான் யூஸ்வலாக நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0 லெவரேஜ், இதுல 5 டைம்ஸ் லெவரேஜ். செகண்ட் பாயிண்ட் அப் ட்ரெண்ட் மட்டும் தான் ஸ்விங் ட்ரேட்ல பண்ண முடியும். ஆனா இன்ட்ராடேல அப் ட்ரெண்டும் பண்ண முடியும், டவுன் ட்ரெண்டும் பண்ண முடியும். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய வால்யூம் இருக்கணுன்றதுனால இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, ஸ்விங் ட்ரேடிங் வந்து யூ கேன் ஹோல்ட் மோர் தென் சிங்கிள் டே. ஒரு நாளைக்கு மேலே நீங்க வச்சுக்கலாம். அது பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். இன்ட்ராடே வந்து வித்தின் த டே. காலையில ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஈவினிங்குள்ள க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து வி கால் இட் அஸ் இன்ட்ராடே. ஸோ அப்போ நீங்க உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும், ஈஸி கான்செப்ட்ஸ் தான். அப்போ இன்ட்ராடே அப்படின்றது வந்து இட் இஸ் லைக் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அனாலிசிஸ் பண்ணணும், அண்ட் ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தியான ஒரு டாபிக். ஸோ இது வந்து நம்ம நல்லா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்லாம் நான் எடுக்க விரும்பல, நான் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக போகணும்னு நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்விங் ட்ரேடிங், மல்டி பேக்கர், அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தாராளமாக அதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் டைம் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து எப்படின்னா எப்பவுமே நம்ம விராட் கோலி மாதிரி இருக்க முடியாது. விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா T20லயுமே நல்லா விளையாடுவாரு, டெஸ்ட்லயும் நல்லா விளையாடுவாரு, ஓடிலையும் நல்லா விளையாடுவாரு. அந்த மாதிரி பிளேயர்லாம் வந்து ஜெனரேஷனுக்கே ஒருத்தவங்க தான் வருவாங்க, சச்சின் டெண்டுல்கர் மாதிரி, விராட் கோலி மாதிரி. நம்ம வந்து அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றது கஷ்டம். எஸ், முடியும், அதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். நீங்க இனிஷியலா என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் ஒரு பர்டிகுலர் டொமைன்ல மட்டும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லெட் மீ டேக் இப்போ ரிஷப் பண்ட் எடுத்துக்கலாம். ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஸ்ட்ராங்கோ இல்லையோ டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் இன் தி ரீசென்ட் டைம்ஸ்னு சொல்லலாம். அவர் T20யும் விளையாடுவாரு, ஆனா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா டெஸ்ட்ல ரொம்பவே சூப்பர் கன்சிஸ்டன்ட், இந்தியாவுக்காக நிறைய விக்டரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போ டெஸ்ட்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு இல்லையா, அது அவரோட டொமைன். அந்த மாதிரி இப்போ நம்ம எதனா ஒரு டொமைன் எடுத்து அதை மாஸ்டர் பண்ணணும். இதுதான் நீங்க வச்சுக்கணும். ஓகே, இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது. எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் அழுத்திட்டு கீழே ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது வந்து ஒரு நோபல் காஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராலலாம் வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி அவங்களால வந்து லேர்ன் பண்ண முடியலையோ அவங்களுக்கு இது ஃப்ரீயாக கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு இந்த குவாலிட்டி கண்டென்ட் வந்து நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சப்போஸ் நீங்க இதையும் தாண்டி நிறைய கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ரொம்ப வேகமாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு வீக்கெண்ட்ஸ் என்னால் டைம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சென்னையில் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரோக்ராம் நீங்களுமே வந்து அட்டென்ட் பண்ண முடியும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் ஓகே, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ இது வந்து எல்லாருக்குமான ஒரு ப்ரோக்ராமாக அது கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டி நகர்லாம் நடக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை பற்றின டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஆஃப்லைன் ப்ரோக்ராம்னு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா நம்ம டீமே உங்களுக்கு கால் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சி யூ லைவ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.